குருவே துணை. ஓம் முருகா. இன்னைக்கான 2 வரிகள். என்னை ஆளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும். முதல் வரி, என்னை ஆளும் இளையோன் கையில். இங்கு என்னை ஆளும் அப்படின்னா நான் முருகப்பெருமானுக்கு அடிமை என்று அர்த்தம். அதாவது முருகப்பெருமான் நம்மை அடிமையாக ஏற்றுக்கொள்ள நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என்னை ஆள்பவனே முருகப்பெருமானே. முருகப்பெருமான் நம்மை ஆள்கின்றார் என்றால் நாம் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆள்பவராக அல்லவா இருப்போம். அப்ப எவ்வளவு சிறப்பு நமக்கு. என்னை ஆளும் இளையோன், அதாவது முருகப்பெருமானை பற்றி இங்கு குறிப்பிடுகிறார். என்னை ஆளுகின்ற இளையோன் என்றால் இளமையானவன் என்று அர்த்தம். பெருமானின் பெயர்களிலேயே மிக சிறப்பான பெயர் அவருக்கு குமரன் என்பதுதான். எப்பொழுதும் இளமையாக இருப்பவன். இளமையிலேயே முதுமை வேடம் அணைந்தவர் அவர். ஆக எப்பொழுதுமே இளமையாக இருப்பவர் முருகப்பெருமான். ஆக இளையோன். இதற்கு இன்னும் ஒரு அர்த்தமும் உண்டு. இளையோன் என்றால் சிவ குடும்பத்தின் கடைசி மகன் என்றும் அர்த்தம். தந்தையாகிய சிவபெருமானுக்கே உபதேசம் செய்ததால் அவர் ஞான குழந்தையாவார். ஆக அவரை இங்கு பாலதேவராய சுவாமிகள் இளையோன் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து கையில், அவர் கையில் என்ன வைத்திருக்கிறார்? என்னை ஆளும் இளையோன் கையில். அடுத்த வரி, 12 ஆயுதம் பாசாங்குசமும். அவருடைய 12 கைகளிலும் 12 ஆயுதங்கள் இருக்கிறது. சூரபத்மாவை அழித்தே ஆக வேண்டும் என்று தேவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது சிவபெருமான் முருகனை பார்த்து, நீ சூரனை சம்ஹாரம் செய்துவிட்டு வா என்று கூறுகிறார். அதாவது கொன்றுவிட்டு வா என்று கூறவில்லை. சம்ஹாரம் என்றால் வேறு, கொல்தல் என்றால் வேறு. சண்டைக்கு போகணும்னா ஆயுதம் வேணும் இல்லையா? அந்த ஆயுதங்கள் என்னென்னா, சிவபெருமான் 11 உருத்திரர்களையும் அழைக்கின்றார். அந்த உருத்திரர்கள் யாரென்றால் தோமாரம், கொடி, வாள், குலிசம், அம்பு, அங்குசம், மணி, தாமரை, வில், தண்டு, மலு ஆகிய 11 உருத்திரர்களையும் சிவபெருமான், நீங்கள் முருகப்பெருமானுடைய கைகளில் 11 ஆயுதங்களாக மாறி முருகனின் கைகளில் விளங்கக் கடவீர் என்று சிவபெருமான் கூறுகிறார். பிறகு 12வது கையில் ஆயுதம் ஒன்றும் இல்லை. உடனே தேவேந்திரனுக்கு பயம் வந்துவிட்டது. முருகப்பெருமான் தன்னுடைய அபயவரத ஹஸ்தம் அது மாதிரி காட்டிடுவாரோ, அதாவது கோயிலில் சாமி இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு இல்லையா, அதை காமிச்சிடுவாரோ அப்படின்னு இந்திரனுக்கு ஒரே படபடப்பு. அப்பொழுது 12வது ஆயுதமாக சிவபெருமான் தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் திரட்டி, உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் திரட்டி, அதற்கு வேலொன்ற ஒரு உருவம் கொடுத்து அதை முருகப்பெருமான் கையில் அவர் நேராக கொடுக்கல. அவர் அம்பாளை அழைத்து, அம்மா நீங்கள் இதை ஆசீர்வாதம் செய்து முருகப்பெருமானுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். அதை பார்வதி தேவியார் வாங்கி தன்னுடைய சக்தியும் அதில் சேர்த்து அந்த ஞான வேலை சக்தி வேலாக மாற்றி முருகப்பெருமானிடம் கொடுத்து, இது வெற்றி வேலாக மாறட்டும் என்று ஆசிர்வதிக்கிறார். இதுதான் வேல் வாங்கும் வைபவமாக இன்றும் சிக்கல் என்ற இடத்தில் நடைபெறுகிறது.
வேலை வாங்கும்போது முருகப்பெருமானின் முகத்தில் முத்து முத்தாக வேர்வை வழிவது அவ்வளவு அழகாக இருக்கும் என்று தேவராய சுவாமிகள் குறிப்பிடுகிறார். இன்றும் அது அப்படி நடைபெறுகிறது. பராசக்தி அசுரர்களை அழிக்கணும் என்று ஆக்ரோஷத்தோடு கொடுக்கும் அந்த வேலை முருகப்பெருமான் அதே ஆக்ரோஷத்தோடு வாங்கி 12 கைகளிலும் 12 ஆயுதமும் பாசாங்குசமுமோடு காட்சியளிக்கிறாராம். இது எவ்வளவு அற்புதமான நிகழ்வு என்று இங்கு கூறுகிறார். என்னையாலும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும். ஆக முருகப்பெருமான் கையில் 12 ஆயுதங்களோட எவ்வளவு அழகாக காட்சி தருகிறார் என்று இங்கு பாலதேவராய சுவாமிகள் கூறுகிறார். ஓம் முருகா.